அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் வந்து பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, 6th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 தேர்ட் லெசன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீஃப் டேர்ம்ஸ் டு எம்பையர். ஸோ இந்த லெசனுமே பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதோட ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்க கனாஸ்னா என்ன, சங்கம்ஸ்னா என்ன, கிங்டம்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசன். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கனசங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனசங்காஸ் அப்படிங்கிறது வந்து நான் மொனார்கியல் ஸ்டேட்ஸா இருந்திருக்கும். கிங்டம் அப்படிங்கிறது மொனார்கிஸா இருந்திருக்கும். சரிங்களா, த டேர்ம் கனா மீன்ஸ் பீப்புள் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த கணங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கனாஸ்ல வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. விஜயநகரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர், குப்தா பீரியட்ல பார்த்திருப்போம். சமுத்திரகுப்தர் அவங்க வந்து கல்யாணம் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிச்சாவி கனாஸை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ யார் அப்படின்னா ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் இருக்கவங்களை வந்து கனாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த டேர்ம் கனா மீன்ஸ் பீப்புள் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். சங்கா மீன்ஸ் அசம்பிளி அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். The Ganasangas covered a small geographical area ruled by an elite group. ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மூலியமா, ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் மூலியமா ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ் மட்டும் சரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து கனாஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். The Ganasangas practiced எக்லிட்டேரியன் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிங்டம். கிங்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a kingdom means a territory ruled by a king or queen. In a kingdom which is monarchy அப்படிங்கிறது a family which rules for a long period becomes a dynasty. ஸோ ஒரு லாங் பீரியடா இவங்களே ரூல் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டைனாசிட்டி வந்து உருவாக்கி இருப்பாங்க. இப்படி உருவானது அவங்களுடைய ராஜ்யத்து கீழே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிங்டமா வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கிங்டம் அப்படிங்கிறது சொல்லுவோம். டெரிட்டரி ரூல்டு பை கிங் ஆர் குயின். கிங் இல்ல குயின் இவங்க மூலியமா ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து ஆண்டிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலி திஸ் கிங்டம்ஸ் adhere to orthodox Vedic tradition. ஸோ இவங்க யாரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்த்தடிக் வேதிக் ட்ரெடிஷன்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜனபதாஸ்னா என்ன, மகாஜனபதாஸ்னா என்ன அப்படிங்கறதுல இதுல இருக்கும். 16 மகஜனபதாஸ் அப்படிங்கிறது இருக்கு கிரேட் கண்ட்ரீஸ்ல இருந்து. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ காஞ்சட்டிக் பிளைன்ல இருந்து வந்திருப்பாங்க. சரிங்களா, அப்ப இந்த 16 ஜனபதாஸ் யாரு, மகாஜனபதாஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு, பாஞ்சலா, அங்கா, மகதா, வஜ்ஜி, மல்லா, காசி, கோசலா, அவந்தி, செடி, வத்சா, மச்சா, சுரசேனா, அசாகா, காந்தாரா அண்ட் காம்போஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 மகாஜன பதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஒரு மேஜர் இம்பாக்டா அவங்க இருப்பாங்க. சரிங்களா, இதுல 4 மகாஜன பதாஸ் யாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதுல மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகதா இன் பீகார், பீகார் இருக்கக்கூடிய மகத மக்கள், அண்ட் உஜ்ஜைன்ல இருக்கக்கூடிய அவந்தி, கோஸ்லா இன் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், அண்ட் வத்சா இன் கௌசம்பி, அலகாபாத். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மேஜர் மகாஜன பதாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்டான பாக்ஸ். இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா நம்மளுக்கு வரும். ஸோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து நாலந்தாவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாவும் வரும், யூனிட் 8 கொஸ்டின்ஸாவும் வரும், யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லயுமே இது வரும். சரிங்களா, ஸோ அப்போ நாலந்தா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாலந்தா வாஸ் அ லார்ஜ் புத்திஸ்ட் மான்டெசரி இன் ஆன்ஷியன்ட் கிங்டம் ஆஃப் மகதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் பிகேம் த மோஸ்ட் ரெனவுண்ட் சீட் ஆஃப் learning during the region of குப்தாஸ். ஸோ குப்தா பீரியட்ல வந்து நாலந்தா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெற்று இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். த வேர்ட் நாலந்தா இஸ் a Sanskrit combination of 3 words. நாலந்தா அப்படிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் காம்பினேஷன்ல 3 வேர்ட்ஸ் வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா நா பிளஸ் அலம் பிளஸ் தா அப்படிங்கிறது நோ ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். நாலேஜை எடுக்கிறதுல இருந்து உங்களை யாருமே தடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கறது உருவாச்சு. ஓகேங்களா, ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி எப்போ யுனெஸ்கோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா மாத்தினாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்லயே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெகஸ்தனஸ். ஸோ மெகஸ்தனஸ் குறிப்புகள் அப்படிங்கறத பார்த்திருப்போம். இந்த மெகஸ்தனஸ் தான் அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு குறிப்புகள் மூலியமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ மெகஸ்தனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா he was the ambassador of the Greek ruler செலிகஸ். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு கீழே அவங்க வந்திருப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்தா கீழே வந்திருப்பாங்க. he stayed in India for 14 years. ஸோ 14 வருஷம் இந்தியாவில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா பத்தின புக்ஸ் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. his book Indica is one of the main source for the study of Mauryan Empire. ஸோ மௌரியன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத இண்டிகா புக்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா,
ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுல என்னென்ன மௌரியன் எம்பையர்ஸ்க்கான சோர்சஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அடுத்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடிக்ஸ் ஆஃப் அசோகா, ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து மௌரியன் எம்பையர்ஸ்க்கான சான்றுகள் அதுல இருந்திருக்கும். அடுத்து செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌடில்யாவோட அர்த்தசாஸ்திரா, கௌடில்யா அப்படிங்கிறவங்க யாருன்னு நம்ம சொல்லுவோம், சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கௌடில்யா அர்த்தசாஸ்திரா, விஷாகதத்தாவோட முத்ரா ராஷகா, மாமூலருடைய அகநானூறு போயம்ஸ், இது எல்லாமே மாமூலரோட போயம் வந்து அகநானூர்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயின், புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் புராணாஸ், ஸோ இதுலயுமே வந்து இவங்களுக்கான சான்றுகள் இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபாரின் நோட்டீசஸ், தீபவம்சா, மகாவம்சா அண்ட் இண்டிகா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டவர்கள் இவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு குறிப்புகளை எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ மௌரியன் எம்பையரோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எம்பையர் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து மௌரியன் எம்பையரா இருந்திருக்கும். ஸோ இவங்கள யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடலிபுத்ரா. ஸோ பிரசன்ட் டேல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாட்னால இருக்கு, பீகார்ல. நெக்ஸ்ட் இவங்களுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது மொனார்கி கவர்மெண்டா இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கல் எரா அப்படின்னு பார்க்கும்போது 322 BC to 187 BC இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் கிங்ஸ், இதுல யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிங்ஸா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரகுப்தா, பிந்துசாரா அண்ட் அசோகா, இவங்கெல்லாம் தான் வந்து இவங்களுடைய எம்பையர்ஸா இருந்திருப்பாங்க. சோ அசோகருக்கு அடுத்து தான் வந்து அசோகா நம்ம முதல்ல பார்த்திருப்போம். அசோகா வந்து கடைசியில புத்த மதத்தை தழுவிருப்பாரு. எப்போ அப்படின்னா கலிங்கம் போர்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா, த ஒன்லி கிங் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது வார்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து வார விட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசோகாவா தான் இருந்திருக்கும். இவர் தான் ஃபர்ஸ்டா இருந்திருப்பாரு. அப்ப எம்பையர் ஆஃப் அசோகா, அசோகா எங்க இருந்து ரூல் பண்ணி எது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கறது இந்த மேப்ல கொடுத்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் இந்தியாவே வந்து அசோகாவோட ரூல்ல தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிராண்ட் டென்யூர் ஆஃப் பாடலிபுத்ரா. சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த கிரேட் கேபிட்டல் சிட்டி இன் த மௌரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் அ பாடலிபுத்ரா which had 64 gates to the city with 570 watch towers. அப்ப எந்த அளவுக்கு அது பெருசா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இது மூலியமாவே இமேஜின் பண்ண முடியும், ஓகேங்களா. சோ 64 கேட் இருந்திருக்கு அந்த ஒரு சிட்டிக்குள்ள வரதுக்காகவே, பாடலிபுத்ராக்குள்ள வரதுக்காகவே அப்படிங்கறத நம்ம இது மூலியமா பாத்துக்கலாம். சோ சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிந்துசாரர், அதுக்கப்புறம் அசோகா, சோ இவங்க எல்லாம் வழி வழியா வந்தவங்க. சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் பிந்துசாரர், பிந்துசாரருக்கு அடுத்தது அசோகா அப்படிங்கறது நம்மளுக்கு வந்திருக்கும், ஓகேங்களா. அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் a bright star even unto this day அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அவர் தான் வந்து அனிமல் ஹஸ்பண்டரிஸ் ஓபன் பண்ணியிருப்பாரு, மரங்கள் நட்டிருப்பாரு, ரோட்ஸ் வந்து அவர் போட்டிருப்பாரு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அசோகாவோட பெருமை வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. ஸோ அசோகா இன்னைக்குமே வந்து ஒரு பிரைட் ஸ்டார் மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் ஷைன் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய அசோகாவோட சின்னம் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சார்நாத் தூண்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா. சோ நான்முக சிங்கம் அப்படிங்கறது சொல்லியிருப்போம். ஒரு சிங்கத்தோட முகம் வந்து பின்னாடி இருக்கும். சோ த எம்ப்ளம் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக் ஹஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த லயன் கேபிட்டல் ஆஃப் ஒன் ஆஃப் த அசோகாஸ் பில்லர் லொகேட்டட் அட் சார்நாத். சோ அசோக தூண்ல இருக்கக்கூடிய சார்நாத் தூண்ல இருக்கக்கூடிய அசோகா பில்லர்ல இருந்து இதை எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. The wheel from the circular base, the Ashoka Chakra is a part of the national flag. So அதுல இருந்து இதை மட்டும் எடுத்து அசோக சக்கராவா வந்து வச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நேஷனல் பிளாக்ல, ஓகேங்களா. சோ அதுல இருந்து இது எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சந்திரசேகா, அசோகா விக்ட் தி தாமோஷகா, அசோகா த ரைட்டியஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டென்ட் என்ன அப்படிங்கறத படிச்சுக்கோங்க. இதுல எதெல்லாம் அவங்க வந்து முக்கியமான இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது, ஓகேங்களா. So do you know box? An edict is an official order or proclamation issued by a person in authority or a king. So ஒரு கிங் மூலியமாவோ ஒரு அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் மூலியமா தான் ஒரு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியும். ஸோ அதான் வந்து எடிக்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு சட்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஸ்கிரிப்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்க இருக்கக்கூடிய தூண்கள் என்ன இருந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய பாறை கல்வெட்டுகள் என்ன அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. த ஸ்கிரிப்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாஞ்சியில பிராமி இருந்திருக்கும். ஸோ பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது சாஞ்சியில. கந்தஹார்ல கிரீக் அண்ட் அராமிக் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கந்தஹார்ல இருக்கும். நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல கரோஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதுல பார்த்திருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரெவன்யூ சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, ஜுடிஷியல் என்ன, மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஜூனாகர். ஸோ ஜூனாகர் ஆர் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப் ருத்ரதாமன் ரெக்கார்ட்ஸ் தட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ வாட்டர் ரிசர்வாயர் நோன் ஆஸ் சுதர்ஷனா லேக். ஸோ சுதர்ஷனா ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து இதுல இருக்குங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூனாகர் அல்லது கிர்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. was begun during the time of Chandragupta Maurya and completed during Ashoka. ஸோ சந்திரகுப்த மௌரிய பீரியட்ல ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சுதர்ஷனா லேக் அப்படிங்கிறது அசோகாவோட பீரியட்ல தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இவங்களுடைய மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஸ்பைசஸ், pearls, diamonds, cotton textiles, ivory works, conch shells இதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்ஸா இருந்திருக்கும். இம்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்சஸ், கோல்டு, கிளாஸ்வேர், லினன் இதெல்லாமே வந்து இம்போர்ட்ஸா இருந்திருக்கும். ஸோ இவங்களுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ அதுக்கு இதை பார்த்துக்கலாம். மௌரியன் ஆர்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு டூ. இவங்களுடைய ஆர்ட் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டிஜினஸ் ஆர்ட் அண்ட் ராயல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இண்டிஜினஸ் ஆர்ட்ல ஸ்டாச்சூஸ் ஆஃப் யக்ஷாஸ் அண்ட் யக்ஷீஸ் இருப்பாங்க. ஸோ இந்த யக்ஷாஸ் அண்ட் யக்ஷீஸ் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்களா இவங்க வழிபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த யக்ஷா யக்ஷீஸை வந்து இன்னைக்குமே வந்து மரங்களுக்காகன்னு சொல்லி வழிபடுற ஒரு கடவுளா நம்ம பார்த்திருப்போம். ரீசெண்ட் ஒரு கார்ட்டூன்ல கூட யக்ஷியை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மௌரியன் பீரியட்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணப்பட்டது தான். அடுத்த ராயல் ஆர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளேசஸ் அண்ட் palaces and public buildings, monolithic pillars, ராக்கெட் ஆர்கிடெக்சர், ஸ்டூபாஸ். ஸோ இது எல்லாமே வந்து ராயல் ஆர்ட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ யார் இந்த யக்ஷா யக்ஷிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யக்ஷாஸ் were deities connected with water, fertility, trees, the forest and wilderness. ஸோ இவங்க எல்லாத்தையுமே காக்கக்கூடிய ஒரு தெய்வமா தான் வந்து இந்த யக்ஷாவும் யக்ஷியும் இருந்தாங்க. யக்ஷா அப்படிங்கிறது மேலா கன்சிடர் பண்ணப்படுது. வேற யக்ஷி அப்படிங்கிறது ஃபீமேல் கவுண்டர் பார்ட். யக்ஷாவோட ஃபீமேல் கவுண்டர் பார்ட் தான் யக்ஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்குமே வனரட்சி, வன யக்ஷி அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த டேர்ம்ஸ் இன்னைக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யக்ஷா யக்ஷியோட ஸ்டாச்சூஸா இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டூபாஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? சாஞ்சி இருக்கக்கூடிய ஸ்டூபாஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்திருப்போம். போபால் மத்திய பிரதேஷ்ல இருந்திருக்கும். அதே மாதிரி மோனோலித்திக் பில்லர் அப்படிங்கிறது ஷார்நாத் தூண்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தியும் இங்க இருக்கிறதுல கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்ஷியன்ட் நேம் அண்ட் இட்ஸ் மாடர்ன் நேம். ஸோ ராஜகிரஹா அப்படிங்கிறது இன்னைக்கு ராஜ்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பாடலிபுத்ரா அப்படிங்கிறது பாட்னா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கலிங்கா அப்படிங்கிறது ஒடிஷா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இவங்க வந்து மௌரியன் பொருள் நம்ம வின் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அது இப்ப இருக்கக்கூடிய என்னென்ன ஊர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்ஸ்வேர் இன் தி வேர்ல்ட். ஸோ இவங்களுடைய கான்டெம்பரரிஸ் யாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிற இடங்கள்ல தி கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து மௌரியன் பீரியட்ல இருக்கும்போது இது பில்ட் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி டெம்பிள் ஆஃப் ஜியஸ் அட் ஒலிம்பியால ஜியஸோட டெம்பிளும் ஒன்று பில்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இட் இஸ் an ancient series of fortification during 3rd century BC. Emperor Qin Shi Huang linked these walls on northern border to protect his empire. So சீனாவோட எம்பையர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கட்டப்பட்டதான் இந்த கிரேட் வால் ஆஃப் சீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி டெம்பிள் ஆஃப் ஜியஸ் அட் ஒலிம்பியா அப்படிங்கிறது an ancient temple in Olympia, Greece, dedicated to the god of Zeus, constructed during 5th century BC. It is one of the 7 wonders of the ancient world. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து 7 wonders-ஆ பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். Thank you.